தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடு வலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எங்களுடைய வலை தொலைக்காட்சியின் வழியாக சைவத்துக்கும் தமிழுக்கும் தங்களால் இயன்ற பெரும் பணிகளை ஆற்றி வருகின்ற ஆற்றலாளர்களை நாங்கள் நேர்முகம் கண்டு அதனை காலத்தின் தேவை கருதி இந்த மின் தளத்திலே பதிவிட்டு வருகின்றோம். அந்த வகையிலே தமிழ்நாட்டிலே தோன்றிய நாங்கள் எல்லோரும் நன்கு அறிந்திருக்கக்கூடிய ஒருவர்தான் தவத்திரு ஆடலரசு ஐயா அவர்கள். அவர்களினுடைய மகனாக இன்றைக்கு சைவத்தமிழ் உலகிலே பல பணிகளை தன்னுடைய தலைமேற்கொண்டு சிவப்பணியாக ஆற்றி வருகின்ற கைலை மணி சைவத்தமிழ் மணி ஒளியகம் ஒளியரசு ஐயா அவர்கள் எங்களோடு இங்கே இணைந்திருக்கின்றார். இன்றைக்கு பல்வேறு தமிழ் பணிகளை தமிழகத்தை தாண்டியும் பல நாடுகளிலே நீங்களும் உங்களுடைய மனைவியாரும் இணைந்து நடாத்தி வருகின்றீர்கள். எங்களுடைய தென்னாடு செந்தமிழாகம சிவமடமாக இருக்கட்டும் சரி, அது சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கட்டும் சரி, உங்களுடைய பணி எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. அதனாலே தான் நீங்கள் அடிக்கடி இங்கே வந்து போகிறீர்கள். உங்களுடைய தந்தையாரிடத்திலே இருந்து நாங்கள் இந்த நேர்முகத்தை ஆரம்பிப்பது பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மறைமலை அடிகளார், அழகர் அடிகளார் போன்றவர்களோடு எல்லாம் இணைந்து உங்களுடைய தந்தையார் பணியாற்றி இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அவரை பற்றிய ஒரு அறிமுகத்தை எங்களுடைய அடியவர்களுக்காக. வணக்கம். என்னுடைய தந்தையார் செங்கல்பட்டு மாவட்டம், அப்பொழுது செங்கல்பட்டு மாவட்டம், இப்பொழுது காஞ்சிபுரம் மாவட்டம் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியில் குடுவாஞ்சேரின்னு ஒரு இடம் இருக்கிறது. அங்கே உள்ள ஒரு கிராமம் நந்திவரம் என்று பெயர். நாடகமாயிடும் நந்திகைச்சரம் என்று தேவாரத்தோடு வருகிறது. அது ஒரு வைப்புத்தலம். அந்த தலத்தில் என்னுடைய தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் மகனாக பிறந்தார். எங்கள் குடும்பம் எங்கள் தாத்தா காலத்திலிருந்து அது முன்னால் ரொம்ப சைவ பாங்கான குடும்பம். அதனால் எங்கள் தந்தையார் வளர்ப்பு அப்படி சைவம் தமிழும் சார்ந்து வளர்க்கப்பட்டார். அது படிப்படியாக அப்படி வளர்ந்து அவர் பள்ளி இறுதி வரை தான் படித்தார். அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிப்பதற்கான சூழல் அமையவில்லை, தாத்தா காலமானதாக. அந்த நிலையில் அவர்களாகவே முயன்று நல்ல தமிழ் பயின்று கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தமிழ் அறிவையும் சைவ உணர்வை வளர்த்து கொண்டார். அவர்கள் தாத்தா காலத்துக்கு பின்னால் சென்னை மாநகரத்தில் சைதை என்ற பகுதி, சைதாப்பேட்டை என்ற பகுதியில் குடியேறினார். அந்த நேரத்தில் அவராகவே 1938, அவர் பிறந்தது 1921, 1938 ஏறக்குறைய 17 வயது இருக்கிற போதே அவர்கள் மறைமேடுகளை சென்று காண வேண்டும் என்ற அவா அவருக்கு ரொம்ப அதிகம். ஏன்னா அவருடைய தனித்தமிழ் உணர்வு, அவருடைய சைவ உணர்வு இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடித்தமாக இருந்தனால அவரை சென்று பார்க்க வேண்டும் என்று விரும்பி அவராகவே அவரை சென்று பார்க்கிறார். அப்படி சென்று பார்க்கிற போது ஒரு அறிமுகத்துக்கு ஒரு செய்யுள் நடையில, கவிதை நடையில ஒரு கடிதம் எழுதி கொண்டு போகிறார். அவரை என்னுடைய தந்தை கவிதை நடையிலேயே ஒரு கடிதம் எழுதி கொண்டார். திருமுக பாசனம் போல என்று சொல்லலாம். இப்படி கொண்டு போகிறார். அதை போகிற போதை பார்த்த உடனே தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு உங்களை பார்க்க வந்தேன் என்று சொன்னபோது அந்த கடிதத்தை கொடுக்க அதை படித்து பார்த்து விட்டு ரொம்ப அருமையாக இருக்கிறது, சங்க இலக்கிய நடை போல உங்களுடைய செய்யுள் அமைந்திருக்கிறது, மிகவும் சிறப்பாக எழுதியிருக்கிறீர்கள், உங்கள் பெயர் என்ன என்று கேட்கிறார். அவர் என்னுடைய பெயர் நடராஜன் என்று சொன்னபோது நல்ல தமிழ் உணர்ச்சி இருக்கிறார், உங்கள் பெயர் நடராஜன் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த வினாடி அவரை ஆடலரசு என்று பெயர் மாற்றம் செய்தார். அன்றிலிருந்து அடிகளார் மறைந்த 15/9/1950 வரையில் மிக நெருக்கமாக அவரோடு தொடர்பு கொண்டார். ஏறக்குறைய 12-13 ஆண்டுகள் மிக நெருக்கமாக அவரோடு தொடர்பு கொண்டிருந்து அவருக்கு ஒரு அணுக்க தொண்டராக அவர் விளங்கி கொண்டிருந்தார். அவரிடம் மூலம் நிறைய பயிற்சிகள், இந்த தமிழ் வழிபாட்டு பயிற்சியெல்லாம் அடிகளாருடைய மூலம்தான் கற்றுக்கொண்டார். அப்படித்தான் அவர் தமிழ் வழிபாட்டை செய்ய தொடங்கினார். ஒளியகம் என்கின்ற ஒரு பெயர் அடைமொழியாக உங்களுடைய தந்தையாரிடம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம், உங்களிடத்தில் இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் சென்னையில் 1940 அல்லது 39-40களில் செந்தமிழ் திருவள்ளுவர் செந்தமிழ் சிவநெறி கழகம் என்று ஒரு அமைப்பை உருவாக்கினார். மறைமலடிகள் தான் அதை தொடங்கி வைத்தார். அது தொடர்ந்து சில ஆண்டுகள் நடைபெற்றன. அதுக்கப்புறம் பல்வேறு சூழலாக அது நடைபெற முடியாமல் போயிட்டது. தொடங்கிய சில ஓராண்டிலேயே அவர் ஒரு இதழ் நடத்த வேண்டும் என்று எண்ணி அந்த இதழ் மூலம்தான் நம்ம கருத்துக்களை எல்லாம் மக்களுக்கு பரவ செய்ய முடியும் என்று உணர்ந்த காரணத்தினால அவர் ஒரு இதழ் தொடங்கினார். அதுக்கு ஒளி என்று பெயர் விட்டார். அது தொடங்கியது எனக்கு தெரியாத நினைவிருக்குமானால் 1940-41 ஆண்டுகளில் தொடங்கி இருக்கிறார். அது சில ஆண்டுகள் தான் வந்திருக்கிறது.
அந்த இதழ் அப்புறம் இதழ் நின்று போனது பல்வேறு சூழல் காரணமாக. அப்புறம் இந்த அமைப்பும் சரியாக இயங்க முடியாமல் போயிட்டது பல காரணங்களினால. அந்த நிலையில அந்த ஒளி என்ற இதழ் அவர் நடத்தியதனாலே தன்னுடைய பெயருக்கு முன்னாலே ஒளியகம் என்று பெயரை வைத்துக் கொண்டதாக ஒரு முறை என்னிடம் தெரிவித்தார். நான் அப்பொழுது ஒரு முறை அவர்கிட்ட கேட்டேன், நீங்க ஒளியகம் வைத்திருக்கிறீங்க, வீடே இல்லை உங்களுக்கு, அது என்ன ஒளியகம் வைத்துக்கொண்டு கேட்டபோது அவர் சொன்னார், இந்த மாதிரி இதழ் நடத்துகின்றேன், அது நின்று போனதுனால அதை பெயரோடு இணைத்துக் கொண்டு ஒளியகம் என்று வைத்துக் கொண்டேன். ஒரு கால் வீடு கட்டினால் அதற்கு ஒளியகம் என்று பெயர் வைப்பேன் என்று சொன்னார். நான் நினைத்துக் கொண்டேன் என்னுடைய பேர் ஒளி என்பதனாலே ஒளியகம் என்று எனக்காக வைத்துக் கருதினேன். ஆனால் அது அப்படி இல்லை. நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அது வைத்து, நான் பிறந்தது 1952 தான். ஆனால் அவர் அப்பதான் வைத்துக் கொண்டார். அதனால நான் முதல்ல மறைமலை நகரில் ஒரு சின்ன வீடு எனக்கு அமைந்தது. அரசாங்கத்து சார்பில் விண்ணப்பம் செய்து ஒதுக்கீடு செய்தார்கள் அந்த நகர். அப்போ அந்த வீட்டுக்கு அப்பா வைத்து ஒரு ஒளியகம் ஒரு கல்வெட்டு திறந்து வைத்தேன். அப்பாவுடைய ஆசை நிறைவேற்ற வேண்டி என்னுடைய பேர் ஒளி என்பதனால ஒளியகம் எனக்கு பேராச்சு, அவருடைய பேர் வைக்க மாட்டேன் ஒளியகம் என்று பெயர் வைத்து கல்வெட்டு அவரும் திறந்து வைத்தார். அந்த மாதிரி ஒரு ஒளியகம் என்று பெயர் அப்படியே அவருக்கு சேர்த்துக் கொண்டார். அவருக்கு பின்னாலே நான் அதை அப்படியே ஒளியகம் என்று அறிவித்துக் கொண்டேன். உங்களுடைய தந்தையார் மறைமலை அடிகளாரோடு ஒரு அணுக்க தொண்டராக இருந்தார் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அதே போலவே சைவ சித்தாந்த செஞ்ஞாயிறு என்று போற்றப்பட்ட அழகர் அடிகளாரோடும் அவர் இணைந்து பணியாற்றியதை நாங்கள் அறிகின்றோம். அதை பற்றி சொல்லுங்கள். அழகர் அடிகளார் அவர் கொஞ்ச காலம் காஞ்சிபுரத்தில் படித்துக் கொண்டார். என் தந்தையார் இளமை காலத்தில் கொஞ்ச காலம் சில ஆண்டுகள் 2 ஆண்டுகள் அப்படி இருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம காஞ்சிபுரத்தில் பயின்ற போது அங்கே இவர் சொற்பொழிவாற்ற வருவார். நம்முடைய சைவ சித்தாந்த செஞ்ஞாயிறு என்று போற்றப்படக்கூடிய அழகரடிகள் ஐயா அவர்கள் சொற்பொழிவாற்ற வருகிறார். அப்படி வருகிற போது இந்த வாலாஜாபாத் ஒரு பகுதி, காஞ்சிபுரத்துக்கு மிக அருகில் இருக்கிற பகுதி, அங்கே வாத்தி மாசிலாமணி முதலியார் என்ற ஒரு அன்பர் இருந்தார், பெரியவர் இருந்தார். அவர் ஒரு பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டார். அந்த பள்ளிக்கூடத்தில் வகுப்பு எடுக்க சொற்பொழிவு பார்க்கிற போது என்னுடைய தந்தையார் அவர் போய் பார்த்திருக்கிறார். அதிலிருந்து அந்த சொற்பொழிவு கேட்டதிலிருந்து அவர் மேலே ஈர்ப்பு ஏற்பட்டு அடிகள் காலத்திலேயே அவரோடு மிக நெருக்கமாக தொடர்பு கொண்டு, அதுக்கப்புறம் அடிகள் வீட்டுக்கு போகிற போது ஐயாவும் அடிகளும் போவார்கள், இவரும் போவார். அது அழகரடிகளும் போவார், இவரும் போவார். அப்படி அவரோடு நெருக்கமாக இருந்தார். அடிகள் தொடங்கிய திருக்குறள் பீடம் என்ற அமைப்புக்கும் அவர் முன்னால் தொடங்கிய குருகுலம் என்ற அமைப்பு 1949 தொடங்குகிறது என்கிறேன். அந்த அமைப்புகள்லாம் தொடங்குற போதெல்லாம் அப்பா அவரோடு நெருக்கமாக இருந்து அவரோடு ஒரு அணுக்க தொண்டராக எப்படி அழகரடிகள் மடமேடுதல் இருந்தாரோ அதே போல இவரிடத்திலும் அப்படி அணுக்க தொண்டராக இருந்து தன்னை அவரிடத்தில் ஒப்படைத்துக் கொண்டார். அழகரடிகளிடத்துல அவருடைய சொற்பொழிவாக இருக்கப்பட்டவர். ஏராளமான சைவ தமிழ், அதாவது தமிழ் மொழி ரீதியாகவே பல வாழ்வியல் சடங்குகள் திருக்குடமுழுக்கிலே இருந்து, அதாவது கரு முதல் திருவரை நீங்கள் ஆற்றி வைத்திருக்க கொண்டிருக்கிறீர்கள். இந்த செயல் வீச்சு எப்படி உங்களுக்கு வந்து உங்களுடைய தந்தையாரிடத்திலே இருந்து இயல்பாக கிடைத்ததா? அப்படி அந்த செயல் வீச்சினூடாக நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற போது நீங்கள் என்னென்ன சவால்களை எதிர்நோக்குகிறீர்கள்? அதாவது என்னுடைய தந்தையார் மறைமொழியில் தொடர்பு கொண்டு அவரோட பழகிய காலத்துல அவர் சொன்னாரா, இன்னைக்கு நிறைய பேர் சொற்பொழிவாற்றுகள் இருக்கிறார்கள், நிறைய கவிதை எழுதுகிறீர்கள், நீங்கள் நல்ல கவிதை எழுதுகிறீர்கள், கவிதை எழுத ஆற்றல் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்வியல் சடங்குகள் வழிபாடுகளை எல்லாம் நம்முடைய தாய்மொழியாக தமிழ் செய்வதற்குத்தான் ஆள் இல்லை. ஆனால் அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று மறைமுறையடிகள் என் தந்தையாருக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அப்படி அவர் காலத்திலேயே அவர் செய்ய தொடங்கினார். ஒரு செய்தி இந்த சொல்ல வேண்டும். மறைமலடிகளுடைய மனைவி சௌந்தரவல்லி அம்மையார் காலமான போது அவருடைய இந்த 16ஆம் நாள் வழிபாடு என்கிற வழிபாட்டை அடிகளார் அவர்கள் என்னுடைய தந்தையாரைத்தான் செய்ய சொன்னாராம். அப்ப என்னுடைய தந்தையார், எனக்கு என்ன தெரியும், நான் ரொம்ப சின்ன பையன், எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னு சொன்னபோது, அதுக்கு வயதெல்லாம் தேவையில்லை, நல்ல தமிழ் உணர்வு, இசையோடு பாடுகிற வல்லமை இருந்தால் போதும் என்று சொல்லி என்னென்ன வழிபாடு செய்ய வேண்டும், அதுக்கு என்னென்ன முறை என்று அவரே ஒரு தாளில் முதல்ல திருவிளக்கு வழிபாடு, இல்லக விளக்குது, சோதியேஸ்வரரே ஒளிவளர் விளக்கே, அடுத்தது அருள்நீர் கலச வழிபாடு, ஏவிடக்கடல் பட்டு இலக்கிய அவரே எழுதி கொடுத்து, அவரே அது ஒரு பெயரு, அதுக்கு பற்றி என்னென்ன பாடம் சொல்லலாம் எழுதி அவரே கைப்பாட எழுதி கொடுத்து, இதை வைத்துக் கொண்டு நீங்கள் செய்யலாம், உங்களுக்கு பாடல் மனப்பாடம் சொன்னால் புத்தகத்தை வைத்து கூட படிக்கலாம், தவறில்லை என்று சொல்லி சொன்னதாக என் தந்தையார் சொல்வார். அப்படித்தான் அவர் தொடங்கினார். அப்படி தொடங்கிய போது அவரோடு பண்டித ராமநாதர்கள் இருந்தார், குலசை ராமநாதர்கள் சொல்வார்கள். திருமந்திரத்துக்கு திருவாக்கெல்லாம் ஒரே எழுதியவர், சித்தாந்த சாத்து ஒரே எழுதியவர். அவரும் கூட உதவியாக இருந்து, அப்பாவோட உதவியாக இருந்து அதை செய்ததாக என்னுடைய தந்தையார் சொல்வார். அப்படி அவர் மூலமாக தமிழ் வழிபாட்டை அவர் எடுத்து சென்றார். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக நடந்து அடிகளார் இடத்துல வருகிற அன்பர்கள் யாராவது திருமணம் புதுமணிகள் சொன்னால் உடனே நீங்கள் தமிழில் இவரை வைத்து செய்யுங்கள், ஏன் வடமொழியில் செய்கிறீர்கள் என்று சொல்லி வலியுறுத்தி தந்தையாரை ஆற்றுப்படுத்தி நீங்கள் செய்யுங்கள்னு சொல்லி அப்படி படிப்படியாக உங்களுடைய தந்தையார் செய்ய தொடங்கினார்.
அதே நிலையில் அவருடைய மாணவராக விளங்கிய நம்முடைய அழகரடிகள் ஐயா அவர்களும் அப்படி தமிழ் வழிபாடு செய்து கொண்டிருந்தார். அப்படியே இருவருமாக இணைந்து அங்கே சென்று செய்ய தொடங்கினார்கள். அப்படியே படிப்படியாக அவர்கள் இந்த வெறும் வாழ்வியல் சடங்கு மட்டும் போதாது, நம்முடைய ஆன்மனத்துக்காக செய்யப்படுகிற தீக்கை போன்றவற்றையும் தமிழ் செய்ய வேண்டும் என்று அடிகளார் சொல்ல அப்படி படிப்படியாக செய்ய தொடங்கினார். அதற்கு அடிப்படையாக இருந்தவர் நம்முடைய அழகரடிகள் ஐயா. அவருடைய மகனுடைய மாணவர் அழகரடிகள். ஆனால் அவரிடத்தில் இவர் சமயம், விசேடம், நிர்வாணம், ஆசிரியம் என்று நிலைகளை எல்லாம் பெற்று படிப்படியாக செய்ய தொடங்கி ஏறக்குறைய 1998 வரையில் அடிகளார் இந்த தந்தையார் செய்து கொண்டார். தொடர்ந்து எப்போ என்று நினைவில்லை, அது எந்த ஆண்டு சரியாக நினைவில்லை. ஆனால் வந்து அவர் நிறைவு செய்தது 1998. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவருக்கு உடல் நலிவு ஏற்பட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய இயலாது என்பதனால அந்த நேரத்தில் சென்னையில் சைவ மறைமொழிகள் தொடங்கிய சைவ சித்தாந்த பெருமன்றம் என்று சைவ சமாஜம் என்ற பெயர் முதல் இருந்தது. பின்னால் அது சைவ சித்தாந்த பெருமன்றம் என்று தமிழ்படுத்தினார்கள். அந்த அமைப்பில் இருக்கிற அன்பர்கள் ஒரு ரத்னசாமி ஐயா அவர்கள் ஒரு முறை இந்த மாதிரி இந்த ஆண்டு 99வது ஆண்டு நம்முடைய 1999 இந்த மாதிரி இந்த ஆண்டு நம்முடைய சைவ சார்ந்த பெருமத்துறை மாநாடு பாண்டிச்சேரி நடைபெற இருக்கிறது. அங்கே வந்து நீங்கள் விரும்புகிற அன்பர்களுக்கு தீக்கை செய்து வைக்க வேண்டிய எங்கள் அப்பா கடிதம் எழுதினார். அப்போ என் தந்தையார் விடையாக எழுதுகிற போது எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் எனக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை, நீங்கள் தக்க ஒருவரை ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று எழுதும் போது வைரா அவர்கள் வைரத்தசுவாதி அவர்கள் திருப்ப அப்படி இல்லை, நீங்கள் உங்கள் மகனை தயார் செய்து அனுப்ப வேண்டும் என்று அவர் கடிதம் எழுதியதை இடத்தில் காட்டி இந்த மாதிரி சொல்லுகிறார், என்ன செய்யலாம் என்று கேட்டார். அது நீங்கள் தான் முடிவு பண்ண வேண்டும் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி உனக்கு நான் அந்த ஆசிரியர் திருமுழுக்கை செய்து வைக்கிறேன் என்று சொல்லி எனக்கு அந்த ஆசிரியர் திருமுழுக்கை அவர் செய்து வைத்தார். செய்து வைத்து இன்று முதல் நீ செய்யலாம் என்று சொன்னார். 1999 மே மாதம் எண்ணுகிறேன் பாண்டிச்சேரி மாநாட்டில் ஒரு 9 அன்பர்களுக்கு சமய தீக்கை நான் வழிமுறை செய்தேன். அதிலிருந்து தொடர்ந்து செய்து வருகிறேன். அப்படித்தான் அவர் வந்து தனக்கு பின்னாலும் ஒருவர் செய்ய வேண்டும் என்று கருதி என்னை ஆற்றுப்படுத்தி எனக்கு அதுக்கான முறைகளை எல்லாம் முதலே சிறு வயதிலிருந்தே நான் அப்பா கூட எல்லா வழிபாட்டையும் செய்து வருவேன். தீக்கை இப்போ நிகழ்ச்சி செய்ய போதெல்லாம் கூட சேர்ந்து உதவி செய்வேன், தொண்டு செய்வேன். அந்த அடிப்படையில் இதை அப்படியே தொடர்ந்து செய்ய தொடங்கினேன். இவ்வாறு இருக்கிற போது உங்களுடைய சிறிய தந்தையார் நாரா முருகவேல் ஐயா அவர்களோடும் இணைந்து நீங்கள் தமிழ் பணி செய்திருப்பதாக அறிகின்றோம். அவரை பற்றியும் அவருடைய தமிழ் பணிகள் பற்றியும் என்னுடைய சிறிய தந்தையார் அதாவது சித்தப்பா அவர்கள் நாரா முருகவேல் என்று பெயர். எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தாவுக்கு 3 பிள்ளைகள். அதான் முதல்ல பிறந்த சிறிது ஆண் குழந்தை பெண் குழந்தை மாறி மாறி பிறந்தாலும் கடைசியாக நின்றது 3 குழந்தைகள். ஒருவர் மூத்தவர், அவர் தேவராஜன் பெயர். 2வது என்னுடைய தந்தையார் நடராஜன். 3வது என்னுடைய சிறிய தந்தையார் சவுந்தரராஜன். 3 பேர். இந்த 3 பேருமே அதே சைவ நெறியிலேயே வளர்ந்தார்கள். என்னுடைய பெரிய தந்தையார் தேவராஜன் ஐயா அவர்கள் சென்னை மாநகராட்சி நிறுவனத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் தமிழாசிரியராக பணி செய்தார். அவர் தமிழ் பண்டிட் படித்தார். அந்த காலத்தில் தமிழாசிரியர் வேலை செய்தார். என்னுடைய தந்தையார் படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போனது. ஆனால் அவர் மேற்கொண்டு புலவர் வகுப்பு படிக்க வேண்டும் என்று கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் ஒரு விண்ணப்பம் வாங்கி வந்தார் அப்பா. அப்போ அந்த நேரத்தில் என்னுடைய என்னுடைய தாத்தா அவர்கள் உனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, தம்பி வந்து படிக்கணும், அவர் வந்து அப்போ அந்த பள்ளி இறுதி தேர்வு வெற்றி பெற முடியாமல் போயிடுது. அந்த சூழலில் அப்போல்லாம் பள்ளி இறுதி தேர்வு தோற்று போனாலும் புலவர் படித்துக் கொள்ளலாம். அதனால் நீங்கள் அந்த விண்ணப்பத்தை தம்பிக்கு கொடு என்று சொல்லி எங்கள் அப்போ சித்தப்பா முருகவேல் சவுந்தரராஜன் சித்தப்பா அவர் முருகவேலுக்கு கொடுத்து அதன் மூலம் படிக்க சொல்லி கரந்தையில் போய் படித்து வந்து அப்படி படிப்படியாக அவர் படித்தார். அவர் அப்புறம் பிஓயில் படித்தார், அப்புறம் எம்ஓயில் படித்தார், அப்புறம் எம்ஏ படித்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து சென்னையில் சில பள்ளிக்கூடங்களில் முத்தியால்பேட்டையில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் தமிழாசிரியர் பணி செய்தார். அப்படி சில இடங்களில் பணி செய்து கொண்டிருந்த நேரத்தில் கிறித்துவ கல்லூரி தாம்பரம் கிறித்துவ கல்லூரியில் அந்த தமிழ்துறையில் அவருக்கு விரிவுரையாளர் பதவி கொடுத்தாங்க. அந்த சூழலில் 1962 என்று எழுதுகிறேன். அந்த நேரத்தில் அப்பொழுதைய முதலமைச்சராக இருந்தவர் பக்தவச்சலம் ஐயா இருந்தார். அவர் வந்து இங்கே ஒரு தமிழ் இலக்கிய வழிபாடு கூட்டம் ஒன்றத்துக்கு வந்திருக்கிற போது இவர் அதை பேசியிருக்கிறார். என்னுடைய சிறிய தந்தையார் அந்த கல்லூரி சார்பில் பேசியிருக்கிறார். அதை பேசி முடித்த உடனே அவர் உட்கார்ந்த போது அவரை அழைத்து நன்றாக தமிழ் பேசுகிறீர்கள், நல்ல பேச்சாற்றல் இருக்கிறது உங்களுக்கு, நீங்கள் எங்கே படித்தீர்கள் என்று கேட்டபோது நான் சொல்லி மறைமொழிகளோடு தொடர்பு எல்லாம் சொல்லுவேன். திருக்கோயில் இதழ்கள் நடைபெறுகிறது எங்களுடைய அரசாங்க சார்பில், அறநிலைத்துறை சார்பில், அதற்கு நீங்கள் அந்த ஆசிரியர் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் பேசினது வைத்து கேட்டிருக்கிறார். அப்படி வந்து 1962 மே மாதத்திலிருந்து அவர் திருவடி அவர் காலமாகிற வரை 1985 வரையில் அவர் தான் திருக்கோயில் ஆசிரியராக ஏறக்குறைய 22 ஆண்டுகள் தொடர்ந்து 22 ஆண்டுகள் தொடர்ந்து அது ஆசிரியராக இருந்தார். நல்ல அருமையான கட்டுரைகள், சைவ சித்தாந்தம் சார்ந்த கட்டுரைகள்,
இலக்கியம் சார்ந்த கட்டுரைகள் எல்லாம் நிறைய ஏராளமான ஆயிரக்கணக்கான கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் 22 ஆண்டுகளாக. அப்படி அவர் வந்து தமிழுக்கும் சைவத்துக்கும் ரொம்ப தொண்டு செய்தார். தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு திருமணங்களுக்கும் அவரை அழைத்து அவரை சொற்பொழிவார் சொல்வார்கள். இப்போ இருக்கிற தர்ம ஆதீனம், திருவாவூர் ஆதீனம், அப்புறம் திருப்பனந்தாள் எஜமான் சுவாமிகள், மதுரை ஆதீனம், குன்றக்குடி ஆதீனம் போன்ற ஆதீனங்களெல்லாம் அவரை கூப்பிட்டு அழைத்து அவரை சொற்பொழிவு சுற்றி அவருக்கு நல்ல விருதுகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இலங்கையில் கூட அவர் வந்து ஒரு 3-4 முறை வந்து இங்கே சொற்பொழிவெல்லாம் ஆற்றிருக்கிறார். அதெல்லாம் அப்போ இருந்த இதழ்களெல்லாம் அதெல்லாம் எங்கள் வீட்டில் வைத்து கொண்டிருந்தார். அப்படி இலங்கைக்கு வந்திருக்கிறார். டெல்லியில், பம்பாயிலெல்லாம் வந்து தமிழ் சங்கங்கள், சைவ அமைப்புகள்லாம் போய் அவர் பேசியிருக்கிறார். அப்படி எங்கள் அப்பாவோடு நெருங்கி அதே நேரத்தில் அந்த தமிழுக்கும் சைவத்துக்கும் தொண்டு செய்திருக்கிறார். இந்த வழிபாட்டு முறையில் அவர் பழகி கொள்ளவில்லை. எங்கள் அப்பா பழகிற மாதிரி வழிபாட்டு செய்கிற அந்த வழிபாட்டு செய்கின்ற நிலையில் அவர் இல்லை. ஆனால் நிறைய அளவில் சொற்பொழிவாற்றுவார். தமிழை வழிபாடு செய்வதை ஆதரித்து பேசுவார். அதை பரவ வேண்டும் என்று சொல்வார். அப்படிப்பட்ட ஆற்றலாக விளங்கியவர். அவர் வந்து அவருடைய தமிழ் புலமை எந்த அளவுக்கு அவர் தமிழ் படித்தாரோ அந்த அளவுக்கு ஆங்கிலமும் படித்தார். மறைமலடிகள் இடத்துல என்னுடைய தந்தையார் அவரை முதல் அறிமுகப்படுத்திய போது இவர் என்னுடைய இளவல், இவர் பேர் சவுந்தரராஜன் சொன்னபோது, என்ன சவுந்தரராஜன் என்று பெயர் இருக்கிறீர்கள், வடமொழி பெயராக இருக்கிறது, இன்று முதல் இவர் பேர் முருகவேல் என்று பெயர் மாற்றம் செய்தார். அவருடைய புனை பெயர் முருகவேல். நம்முடைய மறைமலடிகளுக்கு இன்னொரு புனை பெயர் முருகவேல் என்று வைத்திருந்தார். அதனால் அந்த பெயரை அவருக்கு சூட்டி அவரிடத்தில் என்னுடைய தந்தையார் அறிமுகப்படுத்திலிருந்து அவ்வப்போது பல்லாவரம் நாங்கிருந்து சைதாப்பேட்டை, அங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் இருக்கும். அங்கே வந்து அவரிடத்தில் பாடம் பயின்றது. அவரிடத்தில் ரொம்ப நெருக்கமாக பழகி அவர் வாழ்ந்த காலத்திலேயே மறைமலடிகள் மாட்சி என்று ஒரு நூல் எழுதி வெளியிட்டார். திருவிக்காவை வைத்து வெளியிட்டார். மறைமலடிகளுடைய சிறப்புகளை எல்லாம் தொகுத்து அவர் வாழ்ந்த காலத்திலேயே தமிழ்நாட்டு மில்டன் என்று போற்றப்படக்கூடியவர் மறைமலடிகள் என்று ஒரு நூலை செய்தார் என்று சிறிய தந்தையார் நாரா முருகவேல் அவர்கள். அவரை போன்ற ஒரு தமிழ் படித்து அதே நேரத்தில் ஆங்கிலமும் படித்து அந்த ஆங்கிலத்தில் வர மிகப்பெரிய அருளாளர்கள் சொல்லப்படுகிற மேலை நாட்டு எழுத்தாளர்கள் கட்டுரை கடிமுகம் நூல்களை எல்லாம் படித்து அதில் வர கருத்துக்கள் நம்முடைய கருத்துக்கள் எப்படி ஏந்து போகுது என்பதை அந்த நடை அப்படியே அந்த சொற்றொடர் இங்கே வருது என்பதை எடுத்துக்காட்டி திருக்கோயில கட்டுரைகள் எல்லாம் அந்த ஃபுட் நோட் என்று எழுதுவார்கள். தமிழ் இருக்கும், கீழே அந்த ஆங்கில அடிக்குறிப்பு போட்டிருப்பார். சில இடங்களில் அந்த வெளிநாட்டு இருக்கிற கவிதைகள், வெளிநாட்டு பெரிய சான்றோர்கள் எழுதிய கவிதைகள் எல்லாம் அப்படியே தமிழ் படுத்தி எழுதியிருப்பார், தமிழ் நடையில் எழுதியிருப்பார். அப்படி ஒரு பேராற்றல் கொண்டவர் என்னுடைய சிறிய தந்தையார் புலவர் நாரா முருகவேல் அவர்கள். ஒரு பரம்பரை தொடர்ச்சியாக இன்றைக்கு நீங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் தென்னாடு செந்தமிழாகவும் சிவபடம் சரி அல்லது யாழ்ப்பாண இந்த பகுதியாகட்டும் சரி, உங்களுடைய வருகை அடிக்கடி இங்கே நடக்கிறது. ஒரு காலத்திலே தமிழ்நாட்டுக்கும் இடையிலான தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. இப்போது அந்த பயணங்கள், போக்குவரத்து என்பது ஒரு எந்த விதமான மட்டுப்பாடுகளும் இல்லாமல் நடந்து வருகிறது. இலங்கையையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட்டால் சைவ சமயத்தினுடைய எழுச்சி எப்படி இருக்கிறது உங்களுடைய பார்வை? தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு இருக்குது, பெரிய அளவில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நாங்கள் தமிழ் வழிபாட்டுக்கு எதிர்ப்பு அதிகமாக தான் இருக்கிறது. நாங்கள் செய்கிற வழிபாட்டை எல்லாம் ஏளனம் பேசுகிற, கிண்டல் பேசுகிற, கேலி பேசுகிற, பரிகாசம் பண்ணுகிற ஒரு நிலையிலிருந்து உடல் இருக்கிறது. ஆனாலும் ஏதோ வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே நம்ம இலங்கையில் பொறுத்தவரை, ஈழத்தில் பொறுத்தவரை நமக்கு தமிழுக்கும் சைவத்துக்கும் பேராது இருப்பதாக நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் என்னுடைய தந்தையார் இங்கே வந்த காலத்தில் தந்தையாரும் 2 முறை வந்திருக்கிறார். ஏதோ திருமணத்துக்கு ஒரு முறை வந்ததாக சொல்லியிருக்கிறார். அப்புறம் தலைப்பயணமாக ஒரு முறை ஒரு 30-40 வந்து கூட வந்திருக்கிறார். அப்போதே சொல்லுவார், அங்கே நம்ம நாட்டை விட இலங்கையில் ஈழத்தில் தமிழுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார்கள், தமிழும் சைவம் 2 கண்களாக பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வார். எனக்கு அப்படித்தான் தோன்றுகிறது. நீங்கள் இலங்கை, இந்தியா இவற்றை தாண்டியும் வேறு நாடுகளுக்கும் சென்று உங்களுடைய சைவ தமிழ் பணிகளை ஆற்றி இருக்கிறீர்களா? அதை பற்றி முதல்ல 2010 வந்து மொரீஷியஸ் என்னை அழைத்திருந்தார்கள். என்னுடைய தந்தையார் அப்போ காலமான ஒரு 2 ஆண்டு காலம் வந்து 2008 என்னுடைய தந்தையார் திருவிழா இருந்தார். 2010 என்னை மொரீஷியஸ் அழைத்திருந்தார். அங்கே என்னுடைய தந்தையாரோடு தீக்கை பெற்ற ஒரு 15-20 அன்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து பெற்றுக்கொண்டார்கள். அதில் ஒருவர் செங்கமராயன் என்று பெயர், செங்கல்வராயன் என்ற பெயரை அவங்க செங்கமராயன் என்று சொல்வார்கள். என்னுடைய தந்தையார் அவர் செங்கல்வராயன் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தீக்கை பெயராக அருணந்தேசம் என்று பெயர் வைத்தார். அவர் வந்து என்னை அழைத்து அங்கே ஒரு 10 நாள் 12 நாள் இருக்க வைத்து அங்கே ஒரு 67 அன்பர்களுக்கு நான் முதல்ல மொரீஷியஸில் போய் தீக்க பண்ணேன். வெளிநாட்டில் பண்ணது அதுதான் முதல் முறை. அது சில கோயில் வழிபாடுகள் மற்ற நிகழ்ச்சிகள்லாம் செய்ய சொன்னேன். அப்படி முதல்ல மொரீஷியஸ் போனேன். அதுக்கப்புறம் சிங்கப்பூருக்கு ஒரு முறை அங்கே இருக்கிற லாவண்யாங்கிற ஒரு அம்மையார், அவர்கள் நல்ல தமிழ் தொண்டெல்லாம் சைவ தொண்டெல்லாம் செய்கிறார்கள். அவர்கள் ஒரு முறை அழைத்து அங்கே ஒரு 7-8 அன்பர்கள் செய்ய சொன்னார். அதே அந்த ஒரு 4 நாள் 5 நாள் தங்கியிருந்தோம். இடையில ஒரு முறை மலேசியாவுக்கு அழைத்து சென்று அங்கேயும் ஒரு 6-7 அன்பர்களுக்கு
விசேட சமய நீக்கி செய்யும்படி கேட்டுக்கொண்டார். அதுக்கப்புறம் இலங்கைக்கு இப்போது இந்த தொடர்புனால தென்னாடு பார்த்திபனுடைய தொடர்புனால இங்கே அடிக்கடி வந்து இங்கேயும் நீக்கி செய்கிற ஒரு சூழல் ஏற்படுத்திருக்கு. இப்போ அமெரிக்காவுக்கும் செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் அது எனக்கு இலங்கைக்கு வர வேண்டிய சூழல்னால அந்த விசா எனக்கு அந்த நேரத்தில் போய் அந்த இன்டர்வியூக்கு நேரம் ஒரு பேட்டிக்கு போக முடியல. அதனால் ஒரு தள்ளி போயிருக்கிறது. அங்கேயும் அழைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் சைவமும் தமிழும் உங்களை போன்றவர்களினாலே பரவுவதை எண்ணி நாங்கள் பெருமைப்படுகின்றோம், மகிழ்ச்சிப்படுகின்றோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இளைய பிள்ளைகள் மத்தியிலே சைவமும் தமிழும் சென்று சேர்வதற்கு எவை தடையாக இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? தமிழ் மூலம் சிவதீட்சை பெறுவதற்கு இளைய பிள்ளைகள் ஆர்வமாக இருக்கிறார்கள். பெரும்பாலும் இளையவர்கள் தமிழ் மூலம் பெறுவதற்கு ஆர்வமாக இருக்கிறார். என்ன காரணம் சொன்னால் வடமொழி மந்திரம் வந்து அதுக்கு ஒலிக்குறிப்பு ரொம்ப முக்கியம், உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். அந்த ஒலிக்குறிப்பு ஒரு கால் மாறி நாம் ஒலிக்குறிப்பு ஒலித்தால் அப்படி ஆகுமானால் அதுக்கு எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் என்று சொல்வது அவர்கள் சொல்லுவ மரபு. நம்ம சொல்லலை, அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால சில பேருக்கு வடமொழியில் செய்தால் ஏதாவது பிழை வந்துவிடுமோ என்று கருதி தமிழ் வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிறைய அறிவிருக்கு. நிறைய என்னுடைய தந்தையார் செய்த போது 30-40 பேர் செய்தார் என்றால் ஒரு நிகழ்ச்சியில் நான் இப்போ ஏறக்குறைய 90 பேர் 100 பேர் 150 பேர் செய்ய வேண்டியதால் ஒரு நாள் முழுவதும் உட்கார்ந்து செய்கிற நிலை ஏற்பட்டு. அதனால் தமிழ்நாட்டில் இதுக்கு வரவேற்பு இருக்கிறது, எதிர்ப்பும் இருக்கிறது. இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, இந்த மொழியெல்லாம் செய்ய வேண்டும். என்னுடைய தந்தையாரும் நானும் செய்கிற முறைகள்லாம் வித்தியாசமாக இருக்கிறது, ஜிகேலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். ஆனாலும் அது ஓரளவுக்கு நன்றாக பரவி இருக்கிறது. நான் ஏறக்குறைய 1999 75 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சரியாக கணக்கு வைத்துக் கொள்ளவில்லை. ஏறக்குறைய ஒரு 50,000 நெருங்கி இருக்கேன். சமய தீக்கை மட்டுமே நான் சொல்லுவேன். அது ஒரு விசேட தீக்கை, அதில் ஏறக்குறைய அதில் ஒரு 3/4 பங்காவது கட்டாயம் செய்திருப்பார்கள். அதுக்கப்புறம் அடுத்த நிலையாக இருப்பது ரொம்ப அறிவித்தம் செய்திருக்கிறோம். அந்த நிர்வாண தீக்கை சொல்லப்படுகிற இந்த தீக்கையில் வந்து 4 நிலைகள் இருக்கிறது. ஒன்று சமயம், விசேடம், நிர்வாணம், ஆச்சாரியம் என்ற பெயர். இந்த நல்ல தமிழில் நுழைவு, நோன்மை, நுண்மை, ஆசிரியம் என்று என்னுடைய தந்தையார் சொல்வார். இந்த நுழைவு என்பதுதான் சமய தீக்கை. அது ஏராளமாக ஏறக்குறைய 50,000 தாண்டி கொடுத்திருக்கேன். அடுத்தது விசேடம் என்பது அதில் பாதி அளவுக்கு 60,000 வந்திருப்பார். அடுத்தது நுண்மை என்பது என்னுடைய தந்தையார் எனக்கு சொன்னது. அண்மையில் நான் வந்து ஒரு சைவம் என்ற ஒரு இதழ், அது மிக பழங்காலத்தில் ஒரு இதழ், அது 100 ஆண்டுகள் கடந்த ஒரு இதழ். அது அண்மையில் ஏதோ நெட்டில் வலையத்தில் இணையதளத்தை தேடுகிற போது அந்த புத்தகம் ஒன்று பழைய இதழ் வந்தது. அதில் வந்து தீக்கையை பற்றி ஒரு குறிப்பு இருக்குது, எந்தெந்த காலத்தில் செய்ய வேண்டும் என்று என்னோட தந்தையார் சொல்லியிருக்கிறார். அதில் வந்து சமய தீக்கை ஏற்றுக்கொண்ட நண்பர்கள் 3 ஆண்டுகள் தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்து வந்தால் அவர்களுக்கு விசேட தீக்கை வழங்கலாம் என்று அதில் குறிப்பு இருந்தது. அதே போல் நிர்வாண தீக்கை என்பது 12 ஆண்டுகள் இந்த ஏற்றுக்கொண்ட உடையவர் சிவபூசை வழிபாட்டை தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்து வைத்தால் 12 ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு அந்த நிர்வாண தீக்கை செய்யலாம் என்று ஒரு குறிப்பு இருந்தது. இது என் தந்தையர்கிட்ட சொல்லியிருக்கிறார். நம்ம நண்பர்கள் சில பேர் கேட்டபோது 12 ஆண்டுகள் ஆக வேண்டும் சொல்லியிருக்கிறார். அப்படி 12 ஆண்டுகள் கழித்த சில அன்பர்களுக்கு அதில் ஏறக்குறைய ஒரு 30 அன்பர்கள் நான் இதுவரை செய்திருக்கேன். 30-40 செய்திருக்கேன். ஆசிரியர் திருமுழுக்கு என்பது நான் 3 பேர் தான் செய்திருக்கிறேன் இதுவரையில். என்னுடைய தந்தையார் எனக்கு மட்டும் தான் செய்திருக்கார். நான் ஒரு 3 அன்பர் செய்திருக்கிறேன். அதில் ஒருவர் நம்ம தமிழ் வழிபாட்டுக்கு ரொம்ப ஆக்கமாக ஊக்கமாக வந்து நல்ல சொற்பொழிவாற்றுகிற வல்லமையோடு விளங்குகிற பவானி சிவனடியார் திருக்கூட்ட தலைவராக விளங்குகிற தியாகராஜன். அப்புறம் மணிவாசர் ஒருப்பணி மன்றம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக நல்ல தமிழ் வழிபாட்டுக்கான பயிற்சி வகுப்புகளெல்லாம் தொடர்ந்து ஆண்டுதோறும் 2 முறை 4 முறை நடத்தி கொண்டிருக்கிற செயலராக விளங்குகிற குமரலிங்கம். அடுத்தது பவானியை சார்ந்து இப்போது எடப்பாடியில் இருக்கிற ஜானகிராமன் என்ற நண்பர், அவரும் நல்ல தமிழ் தொண்டு செய்வதெல்லாம் செய்திருக்கிறார். இந்த 3 நண்பர்களுக்கு நான் விசேட ஆசிரியர் திருமுழுக்கு செய்திருக்கிறேன். நிறைய ஆர்வம் இருக்கிறது மக்களிடத்துல தமிழில் வழிபாடு ஏற்பதற்கு ஆர்வம் இருக்கிறது. அது ஏனென்றால் நம்ம மொழி தாய்மொழியாக தமிழ், அதான் அந்த மொழியில் சொன்னால் அந்த உச்சரிப்பு மாறுமானால் எதிர்பலன் என்ற நிலையிலிருந்து மாறி நம்ம மொழியில நம்ம செய்து கொள்ளலாம் என்கிற உணர்வு. சொல்லிய வாட்டின் பொருள் சொல்லுவார் கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. அதனால அதை ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப தாராளமாக இருக்கிறார்கள். நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணத்திலே சைவத்தையும் தமிழையும் இணைத்துக் கொண்டு போகிற போது ஏராளமான பெரியவர்களோடு நீங்கள் தொடர்பு வைத்திருப்பீர்கள், அல்லது பிரமுகர்களோடு நீங்கள் பழகிய அனுபவங்கள் இருக்கும். அவை பற்றி எங்களோடு நிறைய நண்பர்களிடத்தில் நான் பழகிறோம். அது கொஞ்சம் பெரிய பெரிய நண்பர்கள் பழகிறோம். அதில் வந்து சில நண்பர்கள் வந்து கல்லூரியில் தியாகராஜா கல்லூரியில் வேலை செய்த பேர் எனக்கு மறந்துட்டு ராஜமாணிக்கம் என்று எண்ணுகிறேன். அவர் வந்து தமிழ் வழிபாட்டை இதுவாக கருதி அவர் இல்லத்து நிகழ்ச்சிகளை என்னை வைத்து செய்தார். அது மாதிரி சென்னை பல்கலைக்கழகத்தில் பெயர் நினைவார்கள் எனக்கு. அதே மாதிரி அவங்க செய்திருக்கிறார்கள். இன்னும் பல பிரமுகர் திரைப்படத்துறையில் நடிகர் சிவகுமாருடைய மகள்
அவளுக்கு ஒரு மகள் 2 பிள்ளைங்க இருக்கு. அது ஒரு மகளுக்கு நான் செய்திருக்கேன். அண்மையில் நம்ம நடிகர் பொன்வண்ணன் சரண்யா பொன்வண்ணன் அவங்க இல்லத்து திருமணத்தை நடத்தியிருக்கேன். இப்படி பல கட்சிகளை அதிமுக சார்ந்தவர்கள், திமுகவை சார்ந்தவர்கள், திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள், அப்புறம் தமிழ் பற்று உள்ளவர்கள், எந்த கட்சியும் சாராமல் தமிழ் பற்று உள்ளவர்கள் அவர்களெல்லாம் நம்மை அழைத்து செய்வார்கள். அவர்கள் நிறைய பாராட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் ஏறத்தாழ எத்தனை தமிழ் திருமணங்களை செய்து வைத்திருப்பீர்கள்? திருமணங்கள் அது எப்படி குறைந்தது ஆண்டுக்கு ஒரு 50 திருமணமாவது நிச்சயமா செய்யும். ஏன்னா ஒரு முகூர்த்த நாள் என்று பஞ்சாங்கத்தில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாள் 55 நாள் வரும். கொஞ்சம் கூட குறைவா சில நாள் முகூர்த்தம் இல்லாத நாளையும் திருமணம் வைத்துக் கொள்வார்கள். அப்படி பார்த்தா தொடக்க காலத்தில் நான் செய்ய தொடங்கியது ஏறக்குறைய 35 ஆண்டுகள். 87 தொடங்கினேன் நான் செய்யறது. அப்படி தொடங்கின காலத்துலேருந்து முதல் 2-3 ஆண்டுகள் வந்து நிறைய திருமணம் வரல. அதாவது ஒரு திருமண நாள்னா ஒரு மாதத்தில் 5 நாள் வந்து எனக்கு 3 நாள் நடுவோம். அப்படி படிப்படியாக எல்லா நாளும் வர தொடங்கியது. ஏறக்குறைய கணக்கு பார்த்தால் ஒரு ஆண்டுக்கு 50 என்னுடைய தந்தையாரும் நானும் சேர்ந்து இந்த மாஸ் மேரேஜ்னு சொல்லுவாங்க. மாஸ் மேரேஜ் அது நம்ம ரேட்டில் பண்ணல. நம்ம பாலமுருகன் நடிகர் ரத்னகிரி சுவாமி அவர்கள் 3 முறை திருமணம் நடத்தினார். மாஸ் மேரேஜ் வந்து நிறைய கூட்டமாக நடத்துவார். ஒரு முறை 120 பேருக்கு திருமணம் செய்திருக்கார். ஒரு முறை 90 பேர், ஒரு முறை 60 பேர். அந்த கூட்டமாக தனித்தனியான திருமணங்கள் தாண்டியும் கூட்டமாகவும் மாஸ் மேரேஜ் சொல்லுவாங்க. அது அவங்க கோயிலே நடத்துவாங்க. தமிழ் வழிபாடாக நம்ம திருமணம் செய்யற மாதிரி. ஆனால் கொஞ்சம் பாத பூசை மட்டும் கிடையாது. திருவடி பூசைன்னு ஒன்று பண்றாங்க. அப்பா கிடையாது. மற்றபடி இந்த காப்பு கட்டுதல், வேள்வி செய்தல் எல்லாம் நிகழ்ச்சி பண்ணி காப்பு கட்டு எல்லாம் செய்து தாலி கட்டும். தாலி மட்டும் அப்புறம் இருக்கிற யாராவது பெரிய தலைவர் யாராவது கொடுப்பாங்க. ஒரு முறை நம்முடைய குண்டக்குடி அடிகளார் வந்து கொடுத்தார். 120 பேருக்கு திருமணம் பண்ணும்போது குண்டக்குடியை தாலி எடுத்து கொடுத்தார். நான் கூடவே தாலி எடுத்துவோம் 1 எடுத்து கொடுக்க சொல்லுவார். அப்புறம் ஒரு முறை அறநிலைத்துறை அமைச்சராக இருந்து ஆரம் வீரப்பன் ஒரு முறை வந்தார். இன்னொரு முறை ஏதோ ஒரு திமுக அமைச்சர் ஒருத்தர் இருந்தார். அந்த மாதிரி மாஸ் மேரேஜ் வந்து பண்ணியிருக்கோம். அதுவும் கட்சி வேறுபாடுகள் இல்லாமல் எல்லோரும் தமிழர்கள் என்கின்ற சைவர்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு உங்களுடைய பணிகளை சாதி பாகுபாடு பார்க்கல. எதுவும் அந்த சாதி கேட்கறதில்லை. சைவத்திலும் அது கிடையாது. ஆனால் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் ஏதாவது வைத்திருக்கிறீர்களா? சைவ தமிழ் பணியாக எதையாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஆவல் உங்களிடத்தில் இருக்கிறதா? புத்தகத்திலையும் அது நிறைய ஆவல் இருக்கிறது. நிறைய செய்ய வேண்டிய வயது இப்போ 72 தொடங்கி கடந்து கொண்டு 72 தொடங்கி எனக்கு ஒரு 6 மாதம் ஆகிருக்கும். இப்போ அதிகமாக முன்ன மாதிரி வெளியில் போயிட்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் முன்ன மாதிரி அதிகமாக போகிறதுக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் இடம் கொடுக்கணும். பரவாயில்ல ஓரளவுக்கு பண்ணுறேன். ஆனால் அதுக்காக தான் நான் வந்து நான் நல்லா இருக்கிற காலத்திலேயே ஒரு 3 நண்பர்களுக்கு செய்து வைத்தது அதுக்காக அதிக ஆதரித்து செய்வதாக தான். அவங்கெல்லாம் செய்ய தொடங்கணும். அவங்க இதை விட அதிகமாக கொண்டு செல்ல முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னுடைய தந்தையாரை விட நான் அதிகம், என்னை விட அவர்கள் இன்னும் அதிகமாக செய்யக்கூடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவர்கள் இதை மேலும் எடுத்து செல்வார்கள். கட்டாயம் இதை எடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா நம்முடைய மொழியில் நம்முடைய கடவுளை நாம் வழிபடுவது நம்முடைய தனி உரிமை. இதுல நீதிமன்றங்களோ அரசாங்கங்களோ ஒருபோதும் தலையிடக்கூடாது. தலையிட நாம் அனுமதிக்கக்கூடாது. என்னுடைய கடவுளை, என்னுடைய வாழ்வியல் சடங்குகளை, என்னுடைய ஆன்மீக நலத்துக்காக செய்யப்படுகிற தனிமனித வழிபாட்டை நான் என்னுடைய முயற்சி எனக்கு இருக்கிற உரிமை. இதுல யாரும் தலையிட விடக்கூடாது. அந்த வகையில் இதை வந்து கட்டாயம் கொண்டு செல்ல வேண்டும். நிறைய ஆர்வம் இருக்கிறது மக்களுக்கு. அது இன்னும் பரவலாக செய்யப்பட்டால் அதிகமாக மக்களுக்கு வந்து சேர்ந்து நம்முடைய தமிழுக்கும் சைவத்துக்குமாக அவர்கள் பணி செய்ய முடியும். தமிழை செய்வதனால நமக்கு ரொம்ப எளிமையாக எதையும் தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கு ஏராளமான திருமுறைகள் நம்மிடத்தில் இருக்கிறது. அவையெல்லாம் வெறும் பாடல்னு சொல்லிவிட முடியாது. அவையெல்லாம் மகா மந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் உள்ளவை. நம்முடைய உமாபதி சிவன் கூட ஒரு பாடலில் சொல்லுவார், மந்திரம் 7 என்பதனால 7 திருமுறை மந்திரமாக உள்ளது என்று கூட ஒரு வரி வரும். ஒரு பாடல் நினைவில்லை. மந்திரம் 7 கூட என்பதனால 7 திருமுறைகளாக அமைந்திருக்கிறது என்ற பொருள்பட உமாபதி ஒரு பாடல் இருக்கிறார். அதனால் அவையெல்லாம் மந்திரங்கள். அதை சொல்லி நாம் செய்கிறது நமக்கு ரொம்ப சிறப்பு. நல்ல நலங்கள் எல்லாம் வந்து சேரும். அப்படி நிறைய நலங்கள் சேர்ந்ததையெல்லாம் நிறைய அன்புகள் தெரிவித்திருக்கிறார்கள். நிறைவாக உங்களிடத்திலே ஒரு கேள்வி. இன்றைக்கு நாங்கள் பல இடங்களிலே உங்களை பார்க்கிற போது நீங்கள் வழிபாடு ஏற்றுகிற இடங்களாக இருக்கட்டும் சரி, வாழ்வியல் சடங்குகளை நடாத்தி வைக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் சரி, உங்கள் அருகிலே இருப்பவர் உங்களுடைய மனைவியார், துணைவியார். உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது? மனைவி வந்து முதல்லலாம் இங்கே கூட்டு போகிறதில்லை. என்னுடைய தந்தையார் வந்து ஒரு 1.5 ஆண்டு காலம், ஏறக்குறைய 1.25 ஆண்டு காலம் ஒரு படுக்கையாக இருந்தார். நினைவாற்றலோடு இருந்தார். நல்ல திருமுறைகள் விளக்கம் சொல்வது அதெல்லாம் சொன்னார். ஆனால் எழுந்து நடமாட முடியாமல் போயிட்டு, அதனால் அவரை கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழல் எனக்கும் இருந்தது, அவளுக்கும் இருந்தது. அடுத்தது என்னுடைய தந்தையார் காலத்துக்கு முன்னாடி என்னுடைய தாயார் அவங்க என்னோட தான் இருந்தார்கள். அவங்க ஏறக்குறைய 86-87 வயது வரை இருந்தார்கள். என்னோட தந்தையார் 2008, அம்மா காலமானது 2015.
அந்த இடைப்பட்ட இந்த 7 ஆண்டுலையும் அங்கேயும் கூட்டு போகல. தனிப்பட்ட முறையில் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு நான் வெளியில் வந்து அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு முதல்ல அப்பாவையும் சேர்த்து பார்த்துக்கினாங்க. அதுக்கப்புறம் எங்கே போனாலும் அது எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, நாங்கள் 2 பேர் இருக்கும்போது எங்கேயும் கூட்டும் போகல, அதனால் எங்களுக்கு பின்னாடி நீ இவளை எங்கேயும் எல்லா இடமும் நீ கூட்டும் போனோன்னு ரொம்ப வற்புறுத்தி சொல்லுவாங்க. எனக்கு அந்த எண்ணம் இருந்தது, எனக்கு பின்னாடி கூட்டும் போனது. அதனால் அதுக்கப்புறம் எங்கள் மனைவியை என்னுடைய மனைவியை எல்லா இடத்தையும் கூட்டும் போக ஆரம்பித்தேன். 2016 வருஷம் இடையில 2013 அல்லது 12 ஒன்று கைலாயத்துக்கு போன முதல்ல. அப்போ வந்து எங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னேன், நான் இந்த மாதிரி கைலாயத்துக்கு போய் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேம்மா அப்படின்னு சொன்னேன். சரி போயிட்டு வா, நல்லது அப்படின்னாங்க. அதுக்காக வந்து நம்ம கோவையில் ஒரு அமைப்பு மூலமாக தான் நடத்தினாங்க. அவங்க நடத்தினவங்க வந்து சுப்புன்னு ஒருத்தர், மூர்த்தின்னு ஒருத்தர். அவங்க 2 பேரும் எனக்காக என்னோட சில 8 நண்பர்கள் சேர்ந்தாங்க அந்த பயணத்தில். அப்போது அவங்க தொலைபேசியில் பேசுகிற போது ஒரு நாள் சொன்னார், இந்த மாதிரி மற்ற 8 நண்பர்கள் இடத்துல முன்பணம் அனுப்ப சொல்லியிருந்தார். விமான சீட்டு பதிவு கட்டி முன்பணம் கேட்டதாகவும் இங்கே அனுப்பலாமான்னு கேட்டாங்க. நீங்கள் அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஏன் அவங்களெல்லாம் கேட்டீங்க, என்ன கேட்கலீங்க, இல்லை உங்களை நாங்கள் நன்கொடையாக தான் உங்களை கூட்டும் போகிறோம், உங்களை வந்து உதவி நீங்கள் பணமே கொடுக்கணும், உங்களை நாங்கள் கூட்டும் போகிறது ஒரு பெருமையாக நினச்சி ஒரு பாக்கியமாக நினச்சி கூட்டும் போகிறோம், உங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பேசிகிற போது தொலைபேசி பக்கத்துலேயே மனைவி இருந்தா, அம்மா அந்த இடத்துல இருந்தாங்க. உடனே ஃபோன் பேசி வச்ச உடனே இவ கேட்டேன், எங்க உங்களை தான் சும்மா கூட்டு போகிறாங்களே, அதுக்குன்னு சேர்த்த பணத்தை என்ன வச்சு கூட்டு போங்கன்னு சொன்னேன். அப்போ எங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னேன், இல்லைம்மா 15 நாள் ஆகும், அவ்வளோ நாள் 3 நாள் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். அம்மா சொன்னாங்க, என்னால் எங்கேயும் போக முடியாது, அம்மாவை அவளையும் எங்கேயும் அனுப்பி கூட்டு போதில்லை, கைலாயத்துக்குலாம் அப்புறம் 2வது முறை போக முடியுமா, நீ போகும்போது இவரை கூப்பிட்டு போங்க, நான் வேணா அக்கா வீட்டில் இருக்கிறேன் சொல்லி எங்கள் சின்ன அக்கா வீட்டில் இருக்கிறேன் அவங்க ஒத்துக்கினாங்க. பொதுவாக எங்கள் அம்மா எங்கே போனால் 2 நாள் 3 நாள் கழிச்சோடனே தொலைபேசியில் போட்டு எங்கே கூப்பிட்டு போட சொல்லுவாங்க. அந்த சூழலில் என் அம்மா சொன்ன உடனே நான் உடனே அவங்களுக்கு தொலைபேசியில் சொல்லி மாதிரி என்னுடைய மனைவி கூப்பிட்டு வரேன்னு சொல்லி அவளுக்கு அந்த பணத்தை கொடுத்து முதல்ல நான் அவளை கூப்பிட்டு போனது கைலாயத்துக்கு தான். கைலாயத்துக்கு பயணம் தான் கூப்பிட்டு போனேன். அது போயிட்டு வந்தோம். அப்படி போயிட்டு வந்து அதுக்கப்புறம் படிப்படியாக எல்லா பயணத்துக்கும் கூட ஆரம்பித்தேன். அம்மா காலத்துக்கு பின்னாடி எல்லா பயணத்துக்கும் நான் கூப்பிட்டு போனேன். பெரும்பாலும் விட்டுட்டு வரதில்லை. அவளும் கூட வந்து கொஞ்சம் உதவிலாம் செய்வோம். ஏன்னா கூட பழகி பார்த்ததுனால இந்த செய்கிற உதவிக்கெல்லாம் கூடவே இந்த வழிபாட்டு எடுத்து வைக்கிறது கொண்டு கூட இந்த நிகழ்ச்சி கூட கொடுத்துருக்காங்க. இப்போ பாடம் செய்வான், கொஞ்சம் இசை, அதாவது கற்றுக்கல இருந்தாலும் கொஞ்சம் இசையோட பாடம், அதனால் கூடவும் சில நேரத்தில் பாடலாம். அதனால் தொடர்ந்து அவங்களையும் நான் அழைத்து கொண்டு போயிருக்கேன். நிச்சயமாக உங்கள் வாழ்வியல் பணிகளை நாங்கள் நினைத்து பார்க்கிற போது பிரமிப்பாக இருக்கிறது. ஆயிரக்கணக்கானவர்களுக்கு தமிழிலே திருமணங்களை செய்து வைத்திருக்கிறீர்கள், 50,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நுழைவு தேர்ச்சி அளித்திருக்கிறீர்கள். இப்படி ஏராளமான பணிகள் உங்களை பின்பற்றி இன்றைக்கு நீங்கள் தீர்க்கை வழங்கி இருக்கக்கூடிய பவானி தியாகராஜன் ஐயாவாக இருக்கட்டும், அவரோடு இணைந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், பல பணிகளை செய்து வருகின்றார்கள். எனவே உங்களுடைய வாழ்வு காலம் இன்னும் பல்லாண்டுகள் நீடித்து சைவத்தமிழ் உலகு வளம் பெற வேண்டும் என்கின்ற ஒரு விண்ணப்பத்தை நாங்கள் இறைவனிடத்திலே முன்வைக்கின்றோம். அடிக்கடி நீங்கள் இலங்கைக்கும் எங்களுடைய திருமணத்துக்கும் வருகை தர வேண்டும். இந்த மிக நெருக்கமான நேரச் சூழலில் எங்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய தென்னாடு அன்பர்களுக்காக உங்களுடைய தந்தையாரை பற்றியும் உங்களை பற்றியும் பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. உங்கள் பணி தொடரட்டும். தென்னாடு பணியுடைய சிவமடத்தினுடைய பணியை சிறப்பான வந்து எதிர்காலத்தில் தமிழ் இலங்கை ஈழப்பகுதியில் இலங்கையில் தமிழர்கள் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நம்முடைய தென்னாடு மடத்தினுடைய பணிகள் சிறக்காக சேர்ந்து அவர்களும் தமிழ் வழிபாட்டிலும் சைவமும் தமிழுமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் என்னுடைய வழிபாடு கடவுளாக வழங்குகிற திருக்கழுத்துக்கு பெருமானை வணங்கி உங்களையும் நன்றி தெரிவித்து வாழ்த்தி நிறைவு செய்யும். நன்றி. வணக்கம். வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.